வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்கின்றார். வல்வெட்டித்துறையில் வினோத விசித்திர சர்வதேச பட்ட திருவிழா மிக சிறப்பான விழாவாக இடம்பெற்றது. சிவப்பு அரிசி தட்டுப்பாடு காரணத்தை வெளிப்படுத்திய அரசாங்கம். மோசமான காலநிலை மாற்று வழியை தேடுங்கள். அறுவடையை திட்டமிட்ட விவசாயிகளுக்கு விரிவான எச்சரிக்கை. தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்ய மீண்டும் முயற்சி. ஜனாதிபதி மாளிகைக்குள் விசாரணையாளர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 15ஆம் திகதி புதன்கிழமை பிற்பகல் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்கின்றார். இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்வெட்டித்துறையில் வினோத விசித்திர சர்வதேச பட்ட திருவிழா தைப்பொங்கல் தினமான நேற்று மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டது. கொட்டும் மழைக்கும் மத்தியிலும் பட்ட திருவிழா இடம்பெற்றுள்ளது. இதனை கண்டு களிக்க பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர். குறிப்பாக வெளிநாட்டவர்களும் பட்ட திருவிழாவை பார்வையிட வந்திருந்தனர். இதன்போது இலங்கை அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரை பொறித்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் இளைய தளபதி விஜய் அவர்களது உருவப்படம் பொறித்த ஒரு நூலின் இரட்டை பட்டங்கள் 3ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. வல்வெட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் இடம்பெற்ற பட்ட திருவிழாவில் வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். வடமராட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் தைப்பொங்கல் நிகழ்வு நெல்லியடியில் அமைந்துள்ள கட்சியின் காரியாலயத்தில் காலை இடம்பெற்றது. முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உடுப்பிட்டி பருத்தித்துறை தொகுதியின் நிர்வாகிகள், இளைஞர் அணி செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சந்தையில் ஏற்பட்டுள்ள சிவப்பு அரிசி தட்டுப்பாடு குறித்து வர்த்தக, வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க விளக்கம் அளித்துள்ளார். முன்னைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த முறை சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பொங்கல் சமைப்பதற்கு சிவப்பு அரிசி தேவை என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இன்று சமூகத்தில் சிவப்பு அரிசி பற்றாக்குறை இருப்பதாக பேசப்படுகின்றது. சந்தையில் சிவப்பு அரிசி பற்றாக்குறை இருப்பதாக மக்கள் எமக்கு சொல்கின்றனர். சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து தான் விளக்க விரும்புகின்றேன். குறிப்பாக மாத்தறை, காளி, ஹம்பாந்தோட்டை, தென் மாகாணங்களுடன் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இந்த நெல் பயிரிடப்படுகின்றது. இந்த நெல் பயிரிடப்படும் பகுதிகளில் உள்ள ஆலைகள் மற்றும் களஞ்சிய சாலைகள் குறித்து நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினோம். அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டில் நம் நாட்டில் 2077 ஹெக்டேயர் சிவப்பு அரிசி பயிரிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு சிறுபோக மற்றும் பெரும்போக 2 பருவங்களும் அதேபோன்று பயிரிடப்பட்டுள்ளன. அதன்படி 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. பெரும்போக அறுவடை இதன்போது தொடங்கியுள்ளது. 2024 பெரும்போகத்தில் 2,77,000 ஹெக்டேயர் பயிரிடப்பட்டுள்ளதுடன் அதே நேரத்தில் சிறுபோக பருவத்தில் 1,00,000 ஹெக்டேயர் மட்டுமே பயிரிடப்பட்டுள்ளது. சிறுபோக பருவத்தில் நெல் அறுவடை சுமார் 4,03,970 தொன்களாகவும் பெரும்போக பருவத்தில் 7,06,000 தொன்களாகவும் இருந்தது. இதன்போது நாம் 2025 பெரும்போகத்திற்கு தயாராகி வருகின்றோம். 2025 பெரும்போகத்தில் 1,66,067 ஹெக்டேயர் சிவப்பு அரிசி நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டில் சிவப்பு அரிசி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. 2024ஆம் ஆண்டில் முந்தைய அரசாங்கம் செய்த சில முட்டாள்தனமான செயற்பாடுகளால் தான் தைப்பொங்கல் அன்று கூட சமைக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார்.
வங்காள விரிகுடாவில் கடந்த 7ஆம் திகதி அன்று உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாத்தறைக்கும் தென்மேற்கு திசையில் 380 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இடைக்கு வேறுபட்ட அளவிலான மழை தொடரும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இன்று காலை மழை சற்று குறைவாக காணப்படும். ஆனால் மத்திய மாகாணம் பின்னர் வடக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும். ஆனால் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும். 16ஆம் திகதி வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு சிறிய அளவில் மழை கிடைக்கும். ஆனால் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமான மழையே கிடைக்கும். 17ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் சிறிய அளவில் மழை கிடைக்கும். 16, 17ஆம் திகதிகளில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அறுவடை செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். ஆனாலும் சிறிய அளவிலேனும் மழை கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொள்ளவும். 17ஆம் திகதி அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியொன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் 18ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 19ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும். 20ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும். அதேபோல் 27ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகளுக்கு நீங்கள் அறுவடை திட்டமிட வேண்டும் என்பதற்காகவே மழை தொடர்பான எதிர்வு கூறுகளை விரிவாக தந்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து வந்தாரமுலை பகுதியில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று நள்ளிரவு பதிவாகியுள்ளது. இந்த விபத்தானது முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதாலேயே ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் சில பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று கமத்தொழில் மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் 95% தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜெசிங்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதெனவும் விவசாயிகள் அபிவிருத்தி மத்திய நிலையங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட இறுதி இழப்பீட்டு ஆவணங்களை பெறப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் கமத்தொழில் மற்றும் கமநல காப்பீட்டு சபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவின் அரசியல் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி ஜூன் சக் இயோலை கைது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீண்டும் உள்ளே நுழைந்துள்ளனர். ஏணிகளை பயன்படுத்தி சில விசாரணையாளர்கள் ஜனாதிபதியின் இல்லத்துக்குள் நுழைந்தனர் என தென்கொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களை ஆளும் கட்சியின் உறுப்பினர்களும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரும் தடுத்து நிறுத்தினார்கள். ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தடைகளையும் ஏற்படுத்தியுள்ளனர் என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. எனினும் சில விசாரணையாளர்கள் வேறு சில பகுதிகளுக்குள் ஊடாக ஜனாதிபதியின் மாளிகைக்குள் நுழைந்துள்ளனர். இதேவேளை பெருமளவு மக்கள் ஜனாதிபதியின் மாளிகைக்கு வெளியே காத்திருக்கின்றனர். அரசியல் குற்றவியல் பிரேரணை நிறைவேற்றப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி யூன் சக் இயோலிற்கு எதிராக பிடியாணை நீதிமன்றத்தின் அனுமதி வழங்கியுள்ளது. மார்ஷல் சட்டத்தை பிறப்பித்தமைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்வதற்கு யூன் சக் இயோலை கைது செய்ய வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கான ஊழல் விசாரணை அலுவலகம் விடுத்த வேண்டுகோளை சியோல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அரசியல் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ள ஜனாதிபதியின் சட்டத்தரணிகள் இதனை சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் செல்லுபடியற்றது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அதிகார துஷ்பிரயோகம், கிளர்ச்சியை தூண்டியமை தொடர்பில் ஜனாதிபதியை விசாரணை செய்வதற்காக அதிகாரிகள் பிடியாணையை கோரியுள்ளனர். தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்வதற்காக கடந்த மாதம் அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 잡어!